Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district. ராயபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் இன்று வந்து அவர் தன்னுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கூடிய ராயபுரம் தவேகா எம்எல்ஏ தாமு அவர்கள் நம்மோடு இருக்காரு. ஆனால் நீங்க வந்து வெற்றி பெற்றதே வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய இதா பாக்குறாங்க. நீங்க சட்டமன்றத்தில் அடி எடுத்து வச்சிருக்கீங்க. இன்னைக்கு பெரும்பான்மையும் வந்து நிரூபிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த சூழல்? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தான் நம் தளபதி விஜய் அண்ணா. கண்டிப்பா மக்கள் இன்னைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வராக அவர் அங்கீகரிச்சிட்டாங்க. இருந்தாலும் சட்டப்பேரவை ஒரு விதிமீறல் இருக்குல்ல, அதைப்படி நடந்தது இன்னைக்கு. உண்மையில சொல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கு. இனிமே மக்கள் பணி தான். தொகுதிக்கு போக சொல்லிட்டார் தலைவர். தொகுதியில் போய் தொகுதி மக்களுக்கு முதல் நன்றி சொல்ற வேலை தான். அதுக்கப்புறம் மக்களுக்கு அங்கே என்ன தேவையோ அந்த கடமை தான் இனிமே வருங்காலங்களில். நீங்க ஒரு ஆட்டோ டிரைவர் என்று பலருக்கு அறிமுகமா இருக்கும். ஒரு ஆட்டோ டிரைவர் நீங்க சட்டமன்றத்துக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி சாமானியர்களும் சட்டமன்றத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புன்றது எந்த அளவுக்கு கிடைச்சது? நீங்க வெற்றி பெற்றதுக்கான சூழல்? உண்மையிலே சொல்றேன், நான் 30 ஆண்டு காலமா அண்ணன் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஆட்டோ டிரைவர்ன்ற முறையில் எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தாருன்றதோட முதல்ல 30 வருஷமா உழைச்சன்றது தான் முதல் அங்கீகாரம். அப்போ என்னன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவருன்றதை நான் முன்னிறுத்துறேன். ஏன்னா என்ன மாரி சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவரும் இந்த இடத்துல இருந்து இப்படி வந்தான்றது தான், வேற ஒன்றுமே அதோட நோக்கெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ஆட்டோ ஓட்டினேன். தமிழகம் வெற்றி கழகமாக வரும்போது நான் கட்சி அறிவிச்சோடனே அந்த ஆட்டோ ஓட்டுறத இந்த டைமில் கட்சி அறிவிச்சு ஒரு மாவட்ட தலைவராக நம்ம இருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இந்த கட்சி வேலையை செய்ய முடியாது. அதனால் நம்ம அந்த ஆட்டோ ஓட்டுறதை அப்போ ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வருங்காலங்களில் நம்ம முழுக்க தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர் பதவி தராங்க, அடுத்தது எம்எல்ஏ சீட்டு தராங்க. அப்படியே நம்ம பயணம் பண்ணுறோம். இன்னைக்கு எம்எல்ஏ இந்த இடத்துக்குலாம் ஒரு ஆட்டோ டிரைவரால் வர முடியுமா சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேனே. இப்போ என் திருவான்மூரில் இருக்கிற என் கூட வண்டி ஓட்டின நண்பர்கள்லாம் என்னை பார்த்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நம்ம தரமணி ரயில்வே ஸ்டேஷனில் ஆட்டோ ஓட்டின நண்பர்கள்லாம் நம்மளை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி. நாமம்மா நான் மச்சான் அப்படின்வாங்க. அவங்களாம் என்னை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் விஷயம்னா நம்ம நண்பர் இப்படி இருந்தவர் போயிட்டாரு அப்படின்ற ஒரு ஹாப்பி தான். இப்போ உங்க தொகுதி, அதாவது ராயபுரம் தொகுதிக்கு வந்து பிரச்சாரத்துக்கு உங்க தமிழக வெற்றி கழக தலைவர் வரலன்ற ஒரு மக்கள் வந்து ஒரு பார்க்க முடியலன்னு இருக்கு. இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாங்க, உங்க தொகுதிக்கு அழைச்சிட்டு போவீங்களா? உங்க தொகுதி மக்களை சந்திச்சு நேரடியாக உங்க மக்களை பார்க்கறதுக்கான ஏதாவது ஏற்பாடுகள்லாம் பண்ணுவீங்க? ஒரே ஒரு விஷயம்தான், தலைவர் வரத்துக்கு உண்டானது எல்லாமே அங்கே நாங்கள் முன்னிறுத்தோம். ஆனால் உங்களுக்கு தான் தெரியுமே, நாட்களும் இல்லை. லாஸ்ட்டாக வந்து நம்ம தேர்தல் ஆணையம் கையில் வந்த பேர் தான் தலைவருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு ஃப்ரீடம் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஃப்ரீடம் இல்லைல்ல, அதான் பிரச்சனை. அப்படி இல்லைனா கண்டிப்பாக ராயபுரத்துக்கு தலைவர் என்கிட்டே தான் சொன்னார், கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் கடைசி மினிட்ல அது ரொம்ப இப்போ வரது கண்டிப்பாக வருங்காலங்களில் தலைவர் கண்டிப்பாக அதை ஒரு பயணம் பண்ணார்னா கண்டிப்பாக நம்ம தொகுதிக்கு வந்து தானே ஆவார். அவர் வந்து எந்த தொகுதிக்கும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே முதல்வர். எந்த தொகுதி வேணா அவர் எப்போ வேணா வருவார். கண்டிப்பாக நம்ம ராயபுரம் தொகுதி மக்களும் கண்டிப்பாக கூட்டு போய் அவங்களுக்கு